ஸ்ரீ குருபியோ நமக. இந்த கதையையும் கேட்டு மகிழலாம். 10 தலை தத்த கணைதொடு மொற்றை கிரி மற்றை பொழுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் விலவாக. 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மற்றை பொழுதொரு பட்ட பகல் வட்ட கிரியில் இரவாக. அழகெல்லாம் முருகன். அவனுடைய மாமன் மகாவிஷ்ணு ராம அவதாரத்திலே 10 தலை ராவணன் சீதையை சிறையெடுத்துச் சென்றான். இலங்கையில் ராவணனுடன் ராமன் போர் புரியும் பொழுது அவனது 10 தலையையும் தனது அம்பினால் வீழ்த்தி உருண்டோடச் செய்தவன்தானே. ஒரு முறை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலிலே அமிர்தம் கடைய மந்திர மலையை மத்தாக கொண்டு கடையும் பொழுது தன் தோல் வலிமையினால் கூர்மாவதாரத்திலே தாங்கி நின்றவன் மாமனின் பெருமையையும் வீரத்தையும் போற்றுகின்றானே. குருஷேத்திர போரிலே அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவை துரோணாச்சாரியார் சூழ்ச்சியால் கொன்றான். அங்கே ஜெயத்ரன் என்பவனின் தலையை கொய்வதற்கு அந்த பரந்தாமன் சக்ராயுதத்தை பயன்படுத்த நினைத்த அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக இருந்து வழிநடத்தியவன் தன் மகனை கொன்றவனை சக்கரத்தால் அழிக்க நினைத்த பொழுது பகல் பொழுது சூரியனை மறைத்து சில மணித்துளி இரவு பொழுதாக ஆக்கியவன் ஸ்ரீகிருஷ்ணன். அதர்மம் அழிந்து தர்மம் வெல்லவே சூழ்ச்சி செய்த மாமனாகிய விஷ்ணுவின் பெருமையைத்தானே போற்றி பாடியிருக்கின்றார். நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.